தமிழ் தேடலின் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ், பருவம் 1, இயல் 1. எங்கள் தமிழ். நுழையும் முன், உலக மொழிகளில் தொன்மையான மொழி நம் தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழி மென்மையானதாகவும் இனிமையானதாகவும் வளமை உள்ளதாகவும் இருக்கின்றது நம்முடைய தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழியானது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அன்பு அறத்தையும் கொடுக்கிறது. இந்த அன்பும் அறமும் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அது இந்த காலச்சூழலுக்கு ஏற்ற மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நம்முடைய தமிழ்மொழி எப்படிப்பட்டதுன்னா, காலச்சூழலுக்கு ஏற்ற மாற்றத்தை கொடுக்கறதுனால இது தமிழ்மொழி என்றைக்குமே உங்களை மாதிரி இளமையோடு இருக்கின்றது. நீங்கள் மாணவர்கள்லாம் இப்போ என்ன சின்ன பிள்ளையாக இளமையாக இருக்கீங்க பார்த்தீங்களா? அதே போல் இளமையோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட எங்கள் தமிழ்மொழியின் கவிதை பேழையை எழுதியவர் நாமக்கல் கவிஞர். அவரை பற்றின சில குறிப்பு. நாமக்கல் கவிஞர் பன்முகத்தன்மை உடையவர். பன்முகத்தன்மைனா இவரை தமிழ் அறிஞர்னு சொல்கிறோம், கவிஞர்னு சொல்கிறோம், விடுதலை போராட்ட வீரர்னு சொல்கிறோம். தமிழறிஞர்னால் தெரியும் இல்லையா உங்களுக்கு? கவிஞர்னால் தெரியும் இல்லையா? கவிதைகள் எழுதின கவிஞர். விடுதலை போராட்டத்திலையும் இவர் பங்கெடுத்ததுனால இவருக்கு பன்முகத்தன்மை இருந்தது. காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தன் பெயரையே மாற்றிக்கிட்டாராம். அவர் மேலே உள்ள அவருடைய கொள்கைகள் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துருக்கு. காந்திய கவிஞர் அப்படின்னு வர சொல்கிறாங்க. காந்திய கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராகவும் இவர் விளங்கியிருக்கிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். இவர் நிறைய நூல்களையும் எழுதியிருக்கிறார். நிறைய நூல்கள்னால் என்னது? புத்தகங்கள். என்னென்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி, இப்படிப்பட்ட நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார். இப்போது இந்த நாமக்கல் கவிஞர் எழுதிய பாடல் வரிகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடல் வரிகள் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மனப்பாட பாட்டாக நமக்கு இதை ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை நாம் எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாட்டாக இனிமையோட ஒரு ராகத்தோட இதை படித்தோன்னா உங்களுக்கெல்லாம் மனசில் பதியுங்கிறதுக்காக நான் இப்போது இதை ராகமாக பாடி காமிக்க போகிறேன். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது. கொள்ளாவிரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இப்போது நாம் ராகமாக பாடி முடிச்சிட்டோமா? இதற்கான கருத்துக்களை பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு பத்தியினுடைய கருத்தை பார்ப்போம். முதல் பத்தி என்னது? அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இல்லையா? நம்முடைய தாய்மொழி என்னது? தமிழ்மொழி. அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் இருக்கின்றது. தமிழ் மக்களின் குரலாக நம்முடைய தமிழ்மொழி இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை தமிழ்மொழியை நாம் படித்தவங்க, கற்றோர் படித்தவர்கள்
நம்ம யார்கிட்டையாவது ஒரு பொருள் வாங்கணும். இப்போ உங்களே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. யார்கிட்டையாவது நீங்கள் ஒரு பேனா எடுத்துகிட்டு வரலன்னா உங்கள் நண்பர்கள்ட்ட பேனா கேட்பீங்க. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் என்னது அவங்கள பற்றி பெருமையாக பேசுனீங்கன்னா தான் அவங்க மற்றவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழ் படித்தவங்க இல்லையா, அதனால் நாம் அவங்கக்கிட்ட அவங்கள புகழ்ந்து பேசக்கூடாது. புகழ்ந்து பேசாமல் நாம் அவங்கக்கிட்ட நாம் கேட்குறது கிடைக்கணும். அப்படி தான் நாம் அவங்கக்கிட்டேருந்து நம்ம கேட்டு வாங்கணும். புகழ்ந்து பேச மாட்டார்கள். அதே போல் நம்மளை புகழ்ந்து பேசலையே, நம்ம ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மற்றவங்க அதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளை புகழ்ந்து பேசலைன்னா அடுத்தவங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, அவங்களையும் திட்டக்கூடாது, இகழ்ந்து பேசக்கூடாது. அதான் திட்டக்கூடாது, இகழ்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்த வரிகள் என்னென்னா, கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. கொல்லா விரதம், விரதம்னா என்னது? கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு கொல்லா விரதம். விரதம்னா நோன்பு, விரதம்னா நோன்பு, குறிக்கோள். விரதம் அப்படின்னாவே நோன்பு, குறின்னா குறிக்கோள். அந்த குறிக்கோள் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கொள்கையாக கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவி செய்யும். அன்பும் அறமும் தேவை. எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், வீட்டில் உள்ளவங்கள சந்தோஷப்படுத்தணும், பள்ளிக்கூடத்தில் நம்ம நண்பர்களை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு அன்பு கண்டிப்பாக தேவை இல்லையா? அப்போ அன்பாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ரெண்டாவதுனுடைய பொருள். மூன்றாவதாக, அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும். ஊக்கிவிடும்னா என்னது? ஊக்கப்படுத்தும் இல்லையா? நம்முடைய தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் கொடுக்குதுன்னு சொல்கிறோமா? அந்த அன்பும் அறமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட அச்சங்கிறது பயங்கிறது இருக்கவே இருக்காது. அப்போ அதுவும் போயிடுச்சுன்னா நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இன்பமாக கண்டிப்பாக இன்பமாக இருப்போம். பொழிகிறன்னா என்னது? தருகின்ற. வானத்தில் மழை பெய்யுது பார்த்திங்களா, மழை பொழியுதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, நமக்கு மழையை கொடுக்குது பார்த்திங்களா, அது மாதிரி தருகின்ற. பொழிகிறன்னா என்னது? தருகின்ற. அப்போ நாம் இதை அன்பும் அறமும் இருக்கிறதுனால பயம் போயிடுச்சுன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அச்சம் போயிடுச்சுங்கிறதுனால அச்சம் போயிடுச்சு. அச்சம் போனோடனே நம்மக்கிட்ட ஒரு சந்தோஷம், இன்பம் வந்துருச்சு. அந்த இன்பம் எப்படி இருக்குதுன்னா, தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாக இருக்குதான். தேன் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? அப்போ தமிழ்மொழியும் நமக்கு பிடிச்சிருக்கு, தேன் மாதிரி பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். நமக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி.